இப்போ பரந்தூர் விமான நிலையம்ன்றது இன்னைக்கு தேதியில் என்ன நிலையில் இருக்குது உங்களுக்கு தகவல் தெரிந்த அளவில்? அந்த மக்கள் மனநிலை என்ன, அவர்களுக்கு நான் ஆதரவு தெரிவித்து அந்த விவசாய பெருங்குடி மக்களை என்னால் காப்பாற்ற முடியுமா என்ற நிலையில் நான் வருகிறேன் நேரில் என்று அந்த பயணத்தை அவர் மேற்கொண்டார். சொல்லும் பொழுதே ஒரு விஷயத்தை சொன்னார், நிச்சயமாக நான் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இந்த திட்டம் கைவிடப்படும், மக்கள் காப்பாற்றப்படுவார்கள், விவசாயம் காப்பாற்றப்படும், விவசாய மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். உங்களுடைய உணர்வு நிலையை நான் புரிந்து கொள்கிறேன், உங்களுக்கு துணையாக நிற்பேன் என்று உறுதியளித்தார். நானே பேசினேன், நான் தான் பேசினேன். தமிழகத்தினுடைய முதல்வராக பதவி ஏற்க உள்ள தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த விவசாயிகள் சார்பாக பச்சை துண்டை அணிவிக்கிறோம் என்று அறிவித்தார். அந்த விவசாயிகளுடைய அந்த வாக்கு, அந்த மண்ணின் வாக்கு, அந்த மண்ணின் மைந்தருடைய வாக்கு பலித்தது என்ற அடிப்படையில் ஆயிரம் ஆண்டுகளான பண்பாட்டு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் பல வகையிலே புள்ளி விவரங்களை எடுத்து சொன்னாலும் கூட ஆட்சியாளர்கள், இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் அது ஒரு பணமும் வராது அப்படின்னு நீங்க விவசாயிகள் மிரட்டும் போது விழிப்புணர்வு இல்லாத விவசாயிகள் நீதிமன்றத்துக்கு நாம எங்க போய் வாங்க, விவசாயிகளுக்கு நட்ட வரலாம், ஆனா அந்த அரசாங்கத்துக்கு நட்ட வரக்கூடாதுன்னு பத்திரப்பதிவுக்கு முன்னாடி விவசாயிகிட்ட இருந்து ஒரு பதிவு போட்டுட்டு தான் சார் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பர்ச்சேஸ்னா ஒரு வலி நிறைந்த போராட்டம், உங்களுடைய போராட்டம் 7 ஆண்டுகள் தொடர்ந்து 19 முதலாக நீங்க மக்களை திரட்டி போராடும்போது அங்கே மாவட்ட ஆட்சியர்கிட்ட வச்ச அந்த கோரிக்கை என்ன விவரங்களை நீங்கள் சொல்லி தடுக்கணும் அப்படின்னு கேட்க அதிலிருந்து அதிமுக அரசாங்கம் மக்களை கொல்லவும் பண்ணல, அவங்க எந்த விதமான திட்டத்துக்கான அந்த பணிகளையும் துவக்கல. அதான் சார் கிடப்பில் விட்டுட்டாங்க. மக்கள் போராட்டம் எழுச்சி பெற்ற உடனே கிடப்பில் விட்டுட்டாங்க அதிமுக. ஆனா 2021 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் போதுதான் இது பல்வேறு போராட்டங்களுடைய நடுவிலே மத்திய அரசுடைய அமைச்சர் பெருமக்கள் சொல்ற வார்த்தைகள்லாம் அதான், இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாநில அரசு எந்த இடத்த தேர்ந்தெடுத்து கொடுத்தா அங்க நாங்க பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா மாநில அரசு தான் இதுல சதி பண்ணுது. எந்த அது விஷயமா ஒரு கமிட்டி கூட்டம் போட்டுருந்தீங்க, நீங்க அதுல சந்திச்சு ஒரு பெரிய விளக்கத்தெல்லாம் கொடுத்துருந்தீங்க, என்ன தகவலை சொல்லியிருந்தீங்க? ஐயா, நாங்க என்ன பண்ணோம்னா, திமுக அரசு ரொம்ப நெருக்கடிகளை கொடுக்குது, எப்படியாவது இந்த பரந்தூர் பகுதியில் விமான நிலையத்தை ஏற்படுத்தணுன்ற நெருக்கடி கொடுக்குறாங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. பரந்தூர் விமான நிலையம் என்ன ஆனது, அந்த திட்டத்தை நிறுத்தி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பேச்சு. இல்லை கிடப்பில் அப்படியே இருக்குது, எப்போ வேணாலும் திரும்ப தொடங்கப்படலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஆனால் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படி என்பதை இந்த கட்டத்தில் பேசி ஆகணுன்றதுக்காக தொடர்ந்து அது விடயமாக போராட்ட குழு தலைவராக, அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு போராட்ட குழு தலைவராக இருந்த சூரமணி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய விடாப்பிடியான போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறவனும் உறுதியாக தெரியல. முதல்ல இந்த ஒரு இடத்த பேசிட்டு அப்புறமா பழைய விஷயத்துக்கு போவோம். இப்போ பரந்தூர் விமான நிலையம்ன்றது இன்னைக்கு தேதியில் என்ன நிலையில் இருக்குது உங்களுக்கு தகவல் தெரிந்த அளவில்? ராவணா நேயர்களுக்கு முதல்ல வணக்கம். இந்த பரந்தூர் விவகாரம் தமிழகத்தினுடைய ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ என்ன நிலவரம்னு நீங்க கூப்பிட்டு எங்களை அழைச்சி வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. முதற்க நன்றி. 2019 இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை அப்போதைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஒரு 4 இடங்களை தேர்வு பண்ணி, இந்த இடம் தான் அப்படின்னு முடிவு பண்ணாம பரந்தூர், பன்னூர், அவங்களுக்கு திருப்போரூர், இப்படி ஒரு 4 இடங்களை அவங்க தேர்வு பண்ணி அந்த நிலையில அந்த அரசாங்கம் ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டிருந்த அந்த சூழல் 2019 வரைக்கும் 19 அதிமுக அரசு அந்த சூழல்ல இருந்தே இன்னைக்கு வரையும் போராடிட்டு இருக்கிற அந்த வேலையில நீங்க அடுத்ததா நீங்க அதை பத்தி விவரம் கேட்கும் போது நான் முழுமையான விவரம் சொல்றேன் சார். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னா, இந்த சூழல் அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த போராட்ட களம், அந்த சூடு நிலையிலேயே அந்த போராட்ட களம் தொய்வில்லாம நடைபெற்ற மக்களுடைய பேராதரவோடு தொய்வில்லாம நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்த வேலையில இடையில ஒரு 2025 ஜனவரி 20 வாக்குல இந்த போராட்ட களத்திற்கு பல்வேறு அரசியல் சார்ந்த அமைப்புகள் சார்ந்த தலைவர்கள் எல்லாம் நேரடியாக களத்திற்கு உங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் துணை நிற்கிறோம், எந்த வகையிலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும், இந்த பகுதியில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ஏற்புடையது அல்ல, இங்கிருந்து இந்த திட்டத்தை மாநில அரசு விலகிக் கொள்ளும் வரை நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாலும் கூட
இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 2025 ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் 2025ஆம் வருடம் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்புமிகு தளபதி அவர்கள் விவசாயிகளை நான் நேரில் சந்திக்கிறேன், போராட்ட குழுவை நேரில் சந்திக்கிறேன், நேரில் வருகிறேன், அவர் மக்களுடைய பிரச்சனை என்ன, அந்த மக்கள் மனநிலை என்ன, அவர்களுக்கு நான் ஆதரவு தெரிவித்து அந்த விவசாய பெருங்குடி மக்களை என்னால் காப்பாற்ற முடியுமா என்ற நிலையில் நான் வருகிறேன் நேரில் என்று அந்த பயணத்தை அவர் மேற்கொண்டார். பரந்தூர் மண்ணுக்கே வந்தார். அவர் முக்கியமாக ஏகனாபுரம் கிராமத்திற்கு தான் வருகை தருவதாக இருந்தார். ஆனால் அங்கு பாதுகாப்பு கெடுபிடிகள் என்ற அளவில் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தனியார் ஒரு விடுதியிலே அந்த மக்கள் சந்திப்பு நடந்தது. தளபதி அவர்கள் வரும்பொழுது வந்து அந்த போராட்ட குழுவை சந்தித்த வேளையில் அவர் கொடுத்த அந்த பேச்சிலே கொடுத்த ஒரு வாக்குறுதி என்னவென்றால், நான் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து இந்த இடத்திலே முதல் ஒரு போராட்ட களத்திற்கு வருகிறேன் என்றால் அது இந்த பரந்தூர் போராட்ட களம் தான். இங்கிருந்து தான் என்னுடைய இந்த மக்கள் பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த மண்ணை தொட்டு இந்த வணங்கி இங்கிருந்து நான் போராட்ட களத்தில் நான் மக்களுக்கு ஆதரவாக இருப்பேன். இது என்னுடைய முதல் பயணம், என்னுடைய முதல் மக்கள் சந்திப்பு என்று அவர் சொன்னார். சொல்லும் பொழுதே ஒரு விஷயத்தை சொன்னார், நிச்சயமாக நான் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இந்த திட்டம் கைவிடப்படும், மக்கள் காப்பாற்றப்படுவார்கள், விவசாயம் காப்பாற்றப்படும், விவசாய மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். உங்களுடைய உணர்வு நிலையை நான் புரிந்து கொள்கிறேன், உங்களுக்கு துணையாக நிற்பேன் என்று உறுதியளித்தார். அந்த உறுதியின் அடிப்படையில் அவர்கிட்ட பேசுனீங்க? நானே பேசினேன், நான் தான் பேசினேன் சார். பக்கத்துல அவருடைய வேன் வந்தது. மக்கள் பயங்கரமான அதீத மக்கள், எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் கூடிவிட்டனர் அவரை பார்ப்பதற்காக. முதல் பயணம் என்பதனால் பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகமாக இருந்தது. தளபதி வந்தார், மேலே இருந்து உரையாற்றிவிட்டு போராட்ட குழுவை சந்திப்பதற்காக கீழே இறங்கி வந்தார். நாங்கள் அந்த நேரத்திலே அவருக்கு அந்த உறுதியை அளித்தார், நாங்கள் உங்களுடைய விஷயத்தை உள்வாங்கியிருக்கிறோம், கவலைப்படாதீர்கள், கண்ணீர் சிந்தாதீர்கள், நான் நிச்சயமா காப்பாற்றுவேன் என்றார். அந்த அடிப்படையில் எங்கிட்ட தான் சார் பேசினார். தலைவர் என்ற அடிப்படையில போராட்ட குழு தலைவர் பேசினார். நாங்க அந்த டயத்துல கூட ஒரு பச்சை துண்டை அவருக்கு நாங்க அளித்து, நீங்க பழைய அந்த வீடியோக்களை எடுத்து பார்த்தா தெரியும் சார், முதல் பயணத்துல அவர் வரும்போது பச்சை துண்டை எடுத்து அவருடைய தோல்ல போட்டு 2026ஆம் ஆண்டின் தமிழக முதல்வராக பதவி ஏற்பார், தமிழகத்தினுடைய முதல்வராக பதவி ஏற்க உள்ள தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த விவசாயிகள் சார்பாக பச்சை துண்டை அணிவிக்கிறோம் என்று அறிவித்தார் சார். அந்த விவசாயிகளுடைய அந்த வாக்கு, அந்த மண்ணின் வாக்கு, அந்த மண்ணின் மைந்தருடைய வாக்கு பலித்தது என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தோடு மக்களுடைய அமோக ஆதரவோடு அவர் முதலமைச்சராக வந்திருக்கிறார். இப்ப முதலமைச்சராக வந்த உடனே அவர் தலைமைச் செயலகம் உண்மையிலேயே நிறுத்தப்பட்டிருக்குங்களா? அதுதாங்க ஐயா என்ன ஐயான்னா, இப்போ அவர் என்ன வந்தார், முதல்வராக பதவி ஏற்ற உடனே அவர் பல்வேறு பிரச்சனைகளை அவர் ஆய்வு செய்து கொண்டு வந்தபோது ஒரு 4 நாட்களிலேயே தான் உறுதியளித்து சென்றோமே பரந்தூர் பகுதி அந்த விமான திட்டத்தை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு 4 நாட்களிலே அவர் தலைமையேற்று ஒரு 4 நாட்களிலே ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தினார். ஆய்வு கூட்டத்திலே நான் ஒரு முடிவெடுத்து அறிவிக்கும் வரை அந்த தொடர்ந்து நீங்கள் அந்த பரந்தூர் விவகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டாம், அந்த பத்திரப்பதிவுகள் எல்லாம் நிறுத்துங்கள், எந்த முன்னெடுப்பையும் நீங்கள் எடுக்காதீர்கள் என்று அதிகாரிக்கு அறிவுறுத்தினார். அந்த அடிப்படையிலே கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னாலேயே அந்த பகுதியில் நில எடுப்பு பணிகள் நிறுத்தப்பட்டன, பத்திரப்பதிவு பணிகள் நிறுத்தப்பட்டன, மேற்கொண்ட எந்த பணிகளும் அதிகாரிகள் செய்யவில்லை, நிறுத்திவிட்டார்கள். அது அவர் அறிவுறுத்தலின் பேரில் நடந்ததாக நாங்கள் கருதுகிறோம். பத்திரிகை செய்திகளும் ஊடக செய்திகளும் அதை தான் பறைசாற்றுகின்றன. 20 நாளா இப்ப பத்திரப்பதிவு இல்லை, அதிகாரிகள் நிலத்தை எடுக்க எதுவும் இல்லை ஐயா, எதுவும் இல்லை, எந்த நடைமுறை எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. எந்த நிலையில் இருந்ததோ அதை அப்படியே நிறுத்துங்கள் என்று அவர் அறிவுறுத்தியதன் பேரில் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டன. ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் எங்களுக்கு வந்த செய்தி, தளபதி அவர்கள் இந்த பணியை நிறுத்திவிட்டார், மேற்கொண்டு பரந்தூர் பசுமை விமான திட்டம் கைவிடப்படும் என்று அறிவிப்பு விரைவில் வரும். அப்போ கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் என்ன, அதனுடைய விஷயங்கள் என்ன, எத்தனை ஏக்கர் கையகப்படுத்தியிருக்காங்க ஐயா? எங்களுக்கு தெரிந்த ஒரு இதுபடி ஒரு 1700 ஏக்கர் அவர்கள் கையகப்படுத்தியதாகும். இந்த 1700 ஏக்கர் கூட, அதாவது நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். என்ன விஷயம்னா, அந்த 1700 ஏக்கரும் கூட மக்கள் விருப்பத்தோடு இங்க விமான நிலையம் வந்துவிட வேண்டும் என்று தரவில்லை. அது மிக முக்கியமாக யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் ஐயா. நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருந்த வேளையிலே அதிகாரிகள், அதாவது இந்த இடத்தில் விமான நிலையம் உகந்தது அல்ல, நீங்கள் இந்த விமான நிலையத்தை இங்கு உருவாக்க முடியாது, பல்வேறு புவியியல் சார்ந்த பிரச்சனைகள், கலாச்சாரம் சார்ந்த பிரச்சனைகள், பண்பாடு சார்ந்த பிரச்சனைகள், ஆயிரம் ஆண்டுகளான பண்பாட்டு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் பல வகையிலே புள்ளி விவரங்களை எடுத்து சொன்னாலும் கூட
ஆட்சியாளர்கள், இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் அது உள்வாங்க மறுத்து விட்டனர் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். அந்த நிலத்தை எடுத்தது அதுதான் ஐயா, அவர்கள் உள்வாங்கவில்லை. அதிகாரத்தில் இருப்பவர்கள் உள்வாங்கவில்லை. அதை விட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிகாரிகள் உள்வாங்கவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அதிகாரிகள் அதை உள்வாங்கி இருந்தால் மேல் இடத்திற்கு, அதாவது இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக முன்னாள் முதல்வருக்கு அவர்கள் ஒரு ஃபைலை போட்டு, ஒரு குறிப்புகளை போட்டு, இந்த இடம் உகந்த இடம் இல்லை, உண்மைதான், மக்கள் சொல்கிறது உண்மைதான், போராட்ட குழு சொல்வது உண்மைதான் என்று அவர்கள் நிச்சயமாக அரசாங்கத்தை அறிவித்திருப்பார்கள். ஏனென்றால் நாங்கள் பலமுறை முயற்சி செய்தோம். பல விஷயங்கள் அங்கே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அதிகாரிகள் சதி செய்தார்கள் என்பது மட்டுமே உண்மை. ஏனென்றால் அங்கு விமான நிலையம் அமைப்பதற்கான சூழல்கள் நிச்சயமாக கல சூழல்கள் இல்லை, 100% இல்லை. அதை நம்ம பேசுவோம். 1700 ஏக்கர் எடுத்திருக்காங்க, அதோட நிக்குது. ஆமா சார், இப்ப 1700 ஏக்கர் எடுத்திருக்காங்க. மாற்று திட்டம் அதுதான் இது. நான் இன்னும் ஒரு பதிவு பண்ணிடுறேன். 1700 ஏக்கர் மக்கள் விவசாயிகள் முகந்து கொடுத்ததல்ல. வெளியூர் விவசாயிகளை இந்த அதிகாரிகள், நான் சொன்னது பிரகாரம் அதிகாரிகள் எப்படியாவது இதை நடைமுறைப்படுத்தி விட வேண்டும். ஏனென்றால் சில சூழல்கள் அங்க பக்கத்துல சுயநல அதிகாரிகளின் சுயநல சூழல், அது எப்படியாவது இந்த இடத்துல பறந்து விமானத்தை கொண்டு வந்துட்டா தன் பகுதிகள், தன்னால் வளைக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் விலை போகும், மிகுந்த ஒரு வளர்ச்சி. அந்த இடத்தை சுத்தி பல 100 ஏக்கர் சில பேர் வந்து வாங்கியிருக்காங்க சார். அது முற்றிலும் யாரால் மறுக்க முடியாத விமான நிலையத்துக்கு பக்கத்துல பெரிய பெரிய வீடு, அபார்ட்மெண்ட், காட்டேஜ், தனியா அடுக்குமாடி வீடு கட்டுறது அப்படின்ற வேலைகளும் தொடங்குது. அதற்காக அவங்க முயற்சி எடுத்து முதல்ல என்ன பண்றாங்க சார், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க, விளைநிலங்களை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு 50 ஏக்கர் 40 ஏக்கர். அவர்களை மிரட்டுறாங்க, நீங்க கொடுத்துருங்க, எங்கிருந்தோ வந்து நீங்க இங்க வந்து பண்ணிருக்கீங்க, நீங்க கொடுத்துருங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்கள உள்ள கொண்டு வந்துட்டு விற்பனை, அதாவது பதிவு பண்ணிடுறாங்க. அதை பதிவு பண்ண பிறகு லோக்கல் விவசாயிகளை கூப்பிட்டு வெளியில இருந்து வந்தவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க கொடுக்கலன்னா நடுவுல மாட்டுவீங்க, இந்த பணத்தை நாங்க கோர்ட்ல கட்டிடுவோம். நீதிமன்றத்துல கட்டினா நீ வச்சுங்கிறது 50 சென்ட் தான், நீ வச்சுங்கிறது 1 ஏக்கர் தான், நீ பணம் எப்படி வாங்குவ? வாய்ப்பு இல்ல. நீங்க தயவு செய்து அதுல போய் சிக்கிக்காதீங்க, மாட்டிக்காதீங்க, உங்களுக்கு ஒரு பணமும் வராது அப்படின்னு நீங்க விவசாயிகள் மிரட்டும் போது, விழிப்புணர்வு இல்லாத விவசாயிகள் நீதிமன்றத்துக்கு நாம எங்க போய் வாங்க முடியும்? பயந்துட்டதுனால படிப்படியா அந்த விவசாயிகளை மிரட்டி வாங்கப்பட்ட 1700 ஏக்கர் என்பதுதான் உண்மை சார். அதான் இப்ப இருக்குது, அதுதான் இப்போ உண்மை. சரி, ஒருவேளை இதுல வந்து மாற்று திட்டமாக தொழில், அதாவது இண்டஸ்ட்ரி தொடங்குறது, தொழில் தொடங்குறது அப்படின்ற மாதிரி இன்னொரு திட்டத்தை, விமான நிலையம் கிடையாது, ஆனா தமிழ்நாடு அரசு சார்பாக இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அங்க வந்து கொண்டு வர மாதிரியான ஒரு பேச்சு அடிப்படுது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? இப்போ இவங்க பத்திரப்பதிவு மேற்கொள்ளும் போது நாங்க கவனிச்சுட்டே வந்தோம், போராட்ட குழு கவனிச்சுட்டே வரும்போது ஒரு விஷயத்தை மட்டும் அரசாங்கம் தெளிவா பண்ணாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டம் நாங்க வந்து உகந்தது இல்லைங்கிறோம். ஒருவேளை அவங்களுக்கே பாருங்க, ஆட்சியாளர்களுக்கே பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இங்க உருவாக்க முடியாது போனா இந்த நாம பதிவு பண்ற நிலங்களை என்ன செய்யலாங்கிறது ஒரு தொலைநோக்கு பார்வை அவங்களுக்கு இருந்துதா நாங்க கருதுறோம். ஏன்னா அவங்க அதை தான் சார் நினைச்சிருக்காங்க. முன்னாள் ஆட்சியாளர்களை அதை தான் மனதுல கொண்டு அதை என்ன பண்ணாங்கன்னா டிட்கோ பேர்ல கூட பதிவு பண்ணல சார். டிட்கோ பேர்ல பதிவே பண்ணல. அதாவது பரந்தூர் விமான திட்டத்தை உருவாக்குவதற்காக முயற்சி எடுத்த முன்னெடுப்புகளை பண்ண டிட்கோ பேர்ல பண்ணாம டிக்கு பேர்ல பண்றாங்க. அதாவது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். அவங்க என்ன பண்ணலாம்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறத ஒரு சிறு கம்பெனிகளோ, ஒரு குறு கம்பெனிகளோ, சிறு குறு தொழில் கம்பெனிகளுக்கோ, இல்ல வேற ஏதாவது ஒரு 500 ஏக்கர் வேணுன்ற ஒரு தனியார் அணுகும் போதோ அதை அவங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கலாங்கிற அடிப்படையில மட்டும்தான் அந்த டிக்குக்கு பண்றாங்க. அது ஒருவேளை பரந்தூர் விமான திட்டம் நிறைவேற்றப்படாமல் போனால் இப்படி பண்ணிடலாமோங்கிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கலாங்கிறது உண்மை. டிக்கு பேர்ல பண்றாங்க சார். இது வந்து தொழில் முதலீட்டு கழகம். அப்ப ஏன் நீங்க தொழில் முதலீட்டு கழகம் பண்றீங்கன்னா அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நீங்க ஏர்போர்ட் உருவாக்க முடியாது என்பது உண்மை. நீங்களே புரிஞ்சிருக்கீங்க. புரிஞ்சிருந்தா நீங்க டிட்கோக்கு பண்ணிருக்கணும். ஆனா டிக்குக்கு பண்ணீங்கன்னா நீ எப்படி வேணாலும் இது ஆகும், இந்த பேலன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கறத நீங்க முடிவெடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிற பழைய ஆட்சியாளர்கள். அப்ப எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, பரந்தூர் விமான திட்டம் ஒரு புரிதலோடு, இப்ப இருக்கக்கூடிய நம்ம தளபதி புரிதலோடு அதை நிறுத்திவிட்டு மீண்டும் இந்த பர்ச்சேஸ் பண்ண பகுதி ஒரு 1500 ஏக்கர் தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி விட்ட பிறகு இதை என்ன செய்வது ஒரு கேள்வி வருகிறது. இது என்ன நாங்க சொல்றோம்னா, இந்த பத்திரப்பதிவு பண்ணும் போதே விவசாயிகள் கிட்ட இருந்து இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்குதுன்னா, எந்த சூழலிலும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படாமல் இந்த நிலத்தை மீண்டும் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கும் பொழுது வட்டியுடன் நீங்கள் திருப்பி செலுத்தினால் மட்டுமே நாங்கள் திருப்பி எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு ஒரு பத்திரப்பதிவுக்கு முன்னாடி ஒரு பத்திரத்துல சைன் வாங்கிக்கிட்டு மட்டும்தான் விவசாயிகிட்ட இருந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. எல்லா நடவடிக்கைகளும் ரொம்ப பாதுகாப்பாக, அரசாங்கத்துக்கு எந்த விதமான நட்டமும் வராம, விவசாயிகளுக்கு நட்டம் வரலாம் ஆனா அரசாங்கத்துக்கு நட்டம் வரக்கூடாதுன்னு பத்திரப்பதிவுக்கு முன்னாடி விவசாயிகிட்ட இருந்து ஒரு பதிவு போட்டுட்டு தான் சார் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பர்ச்சேஸ்னா,
ஒருவேளை அரசாங்கம் திருப்பி தரும்போது தர வேண்டிய நிலைமை வந்தால் வட்டியுடன் நீங்கள் பெற்றுக்கொண்ட பணத்தை திருப்பி தர வேண்டும். அப்பதான் நாங்க நிலத்தை கொடுப்போம். வட்டியோடு எந்த விவசாயி தருவான் சார்? 1700 ஏக்கரை இழந்த அந்த விவசாயி, அதுல வந்து ஒரு 100 பேர் அந்த மக்கள் இருக்காங்கன்னா அதுல குறைந்தபட்சம் ஒரு 30 பேர் மட்டுமே எங்களுக்கு தெரிந்த அளவில், நான் சதவீதத்தில் சொல்கிறேன் சார், 100% அந்த 1700 ஏக்கரை கொடுத்துருக்காங்க, அது 100% மக்கள்னா ஒரு 30% மக்கள் தான் அதை எடுத்துக்கிட்டு போய் ஏதோ உங்களுக்கு தெரிந்த பகுதியில வேற முதலீடு பண்ணியிருக்காங்க. மீதி 70% மக்கள்ல ஒரு 30-40% மக்கள் பழைய கடன்களையோ வீட்டுல சுபகாரியங்களோ வீடு கட்டப்பணிகளோ பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க சார். அவங்க இறந்துட்டாங்க. அதாவது அவங்களுடைய வருங்காலத்தை தொலைநோக்கு அவங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த விவசாய நிலத்தை இப்படி பணமாக்கும் போது அவங்க முற்றிலுமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்கிறது தான் சார் உண்மை. மீதி பேர் கொஞ்சம் அரசாங்கமே எந்த வகையில பறிச்சுக்குமா பணத்தை, குறிப்பா சில நிறுவனங்கள் இருக்கையா, முக்கியமா டாஸ்மாக் நிறுவனம், இந்த மாதிரி நிறுவனங்கள்ல அது பணம் போயிடுச்சு உள்ள. அதாவது விவசாயி என்பவன் சில ஆட்கள் இருக்காங்க, அந்த குடும்பத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த பணத்தை எடுத்து போயிட்டு இந்த மாதிரி குடிச்சிய சீரழிஞ்ச காலம்லாம் நிறைய பேர் அங்க இருக்காங்க சார். இதெல்லாம் வந்து மறுக்க முடியாத உண்மை. அந்த பணம் முதலீடு விவசாயி எத்தனை பேர் எடுத்து போய் சேர்த்தானா 30% பேர் தவிர வேற யாரும் செலுத்தல, அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க சார். அப்படி வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய இந்த சூழல்ல தளபதி அவர்கள் அப்ப விமான நிலையத்தை அங்க கைவிட்டு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த 1700 ஏக்கரை அரசாங்கம் திருப்பி தர முடியாத நிலை, விவசாயிகளும் திருப்பி பெற முடியாத நிலை. அப்ப என்ன செய்யலாம்னா, விவசாயம் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை அங்கு உருவாக்கி நீர்நிலைகள் பாதிப்பு இல்லாமல், கிராமங்கள் பாதிப்பு இல்லாமல், மக்கள் பாதிப்பு இல்லாமல், மீண்டும் இருக்கக்கூடிய விவசாய பகுதி பாதிக்கப்படாமல் இந்த இடங்களில் தொழிற்பேட்டைகளை அமைத்துக் கொள்ளலாம். அமைத்து மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கியதாகவும் இருக்கலாம், உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் போதில் இருக்கலாம், விவசாயம் பாதிக்காம இருக்கலாம், நீர்நிலைகள் பாதிக்காம, ரசாயனம் சார்ந்த தொழிற்சாலை இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் சார். ரசாயனம் சார்ந்த தொழிற்சாலை பாழாக்குற இந்த தொழிற்சாலை அங்க வர, அதுதான் சார், அதுதான் உண்மை. ஏன்னா நீர்நிலைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதானே எங்கள் நிலைப்பாடு. 26% சார். இப்ப வந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காக அவங்களுக்கு நிலம் தேர்வு செய்யப்பட்ட பகுதி 5500. அதான் இப்ப பேசணும்னு 2019 தொடங்குறீங்க போராட்டத்தை. அந்த அதிமுக அரசு அதை பத்தியான ஒரு திட்டம் கொண்டு வரும்போது நீங்க எதிர்த்து போராட்டம் பண்ணி மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறீங்க. அப்ப சில விவரங்கள்லாம் சொல்ல வரீங்க. என்ன தகவலை சொன்னீங்க? அந்த போராட்டம் 7 ஆண்டுகள் தொடர்ந்து விடாமல் போராடி கொண்டிருக்கிறது நீங்க தான். எனக்கு தெரிஞ்சு பல போராட்ட களங்களை பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில். ஒரு வலி நிறைந்த போராட்டம் உங்களுடைய போராட்டம் 7 ஆண்டுகள் தொடர்ந்து. 19 முதலாக நீங்கள் மக்களை திரட்டி போராடும்போது அங்கே மாவட்ட ஆட்சியர்கிட்ட வச்ச அந்த கோரிக்கை என்ன விவரங்களை நீங்கள் சொல்லி தடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க? நல்ல சரியான கேள்வி சார். ஏன்னா நீங்களும் வந்து விவசாய பகுதியிலிருந்து வந்தவர், அங்கிருந்து படிப்படியா இந்த ஊடகத்துறையில் வந்திருக்கீங்க. எங்களுடைய பிரச்சனைகளை உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும், நேயர்களும் நிறைய புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் சார். 2019 அதிமுக அரசாங்கம் முதல்ல ஒரு 4 இடங்கள்ல இங்கதான் நாங்க ஏர்போர்ட் ஆரம்பிக்க போறோம், இதை மத்திய அரசு கிட்ட கொடுத்து அனுமதி வாங்க போறோம், மத்திய அரசு எந்த இடத்தை தேர்ந்தெடுக்குதோ ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அந்த இடத்துல இதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோங்கிற அடிப்படையில தான் சார் வராங்க. வரும்பொழுது பரந்தூர் பகுதியில ஒரு வரைபடம் காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரா பொன்னையா இருக்கும்போது ஒரு வரைபடம் வெளியே லீக் ஆகுது சார். பரந்தூர் பகுதியினுடைய வரைபடம் லீக் ஆகுது. அப்போ தாசில்தாரை கூட சஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த நேரத்துல. 16 லீக் ஆச்சு. ஏன் கருணாகரன் அப்படிங்கிற ஒரு வட்டாட்சியர் இதுக்காகவே வந்து தற்காலிக பணி நீக்கம் பண்ணாங்க. எப்படி இந்த வரைபடம் வெளியே போச்சுன்னு. வரைபடம் வெளியே வரும்போதுதான் எங்களுக்கு பரந்தூர் பகுதி அபாய கட்டத்தில் இருக்கிறது, இங்கதான் தேர்ந்தெடுக்க போறாங்க போல இது தெரியுதுன்னு நாங்க வந்து தெரிஞ்ச உடனடியா மக்களை திரட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் முற்றுகை போராட்டம் நடத்துறோம் சார். அப்ப நடத்தும் போது உள்ள ஒரு போராட்ட குழு கூப்பிட்டு, இங்க அது மாதிரி எல்லாம் ஐடியாவே இல்லை, உங்களுக்கு தவறான தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது, நிச்சயமா இந்த பகுதி தேர்ந்தெடுக்கப்படலை, நீங்க கவலைப்படாத போங்கன்னு சொன்னாங்க. சரி, நீங்க என்ன விவரத்தை கொடுத்தீங்க அவருக்கு? அதான் சார், அதுதான் சார் அந்த நிலைகள் விவரம் கரெக்ட் சார். இல்ல அந்த நிலைமையில நாங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படலைன்னு சொல்லிட்ட உடனே இந்த பகுதி ஆபத்து பகுதி இல்ல, இந்த பகுதி தேர்ந்தெடுக்கப்படல, நீங்க தவறான தகவலோட உள்ள வரீங்கன்னு அவரு மறுத்த உடனே நாங்க அவர் மேல வாதம் பண்ணல சார். வாதம் பண்ணல. அவர் அரசாங்கத்துக்கு அந்த மாதிரி திட்டமே இல்லன்னுட்டார். ஆனா ஒரு 4 இடம் தேர்ந்தெடுத்திருக்காங்க, உங்க பகுதி வந்திருக்குதுன்னா இல்ல, நீங்க பயப்படாம போங்க, நாங்க பாத்துக்கிறேன்ட்டாங்க. நாங்க வந்துட்டோம். ஆனால் 2000 அதிலிருந்து அதிமுக அரசாங்கம் மக்களை தொல்லவும் பண்ணல, அவங்க எந்த விதமான திட்டத்துக்கான அந்த பணிகளையும் துவக்கல. அதான் சார் கிடப்புல விட்டுட்டாங்க. மக்கள் போராட்டம் எழுச்சி பெற்ற உடனே கிடப்புல விட்டுட்டாங்க அதிமுக அரசு. ஆனா 2021 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் போதுதான் அந்த 4 இடங்களை அவங்க ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டா மாதிரியும்
ஆனா உண்மை நிலவரம் சார், அந்த 4 இடத்துல என்ன பண்ணாங்களோ எங்களுக்கு தெரியல. பரந்தூர் பகுதியில் எந்த கலாயும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. இது உகந்ததில்லையான்னு தெரியல சார், அவங்க நடத்தவே இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, மரியாதைக்குரிய மதிப்புமிகு முன்னாள் அமைச்சர், தொழில்துறை அமைச்சராக இருந்தாங்க தங்கம் தென்னரசு சார், அவங்க என்ன பண்றாங்க, இந்த 4 ஸ்கெட்சில் கடைசியா மாநில அரசு டிசைட் பண்ண மாதிரி ஒரு 2 பிளான் எடுத்துக்கிறாங்க கையில. பன்னூர், பரந்தூர் இவங்களே தான். இது வந்து மத்திய அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சார். மத்திய அரசு என்ன சொல்லிட்டாங்க, எந்த இடத்துல விமான நிலையம் கட்டணும்னு நிலம் கையகப்படுத்தி கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல நாங்க வந்து விமான நிலையம் அமைச்சு கொடுக்குறோம். அதுதான் எங்க வேலை, இந்த இடம் தான் அப்படின்னு. அது எங்களுக்கு இல்லைன்னுட்டாங்க சார். மத்திய அரசு மிக சாதுரியமாக அதிலிருந்து விலகி கொண்டது. அதான் உண்மை. இது பல்வேறு போராட்டங்களுடைய நடுவிலே மத்திய அரசுடைய அமைச்சர் பெருமக்கள் சொல்ற வார்த்தைகள்லாம் அதான். இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத, மாநில அரசு எந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தா அங்க நாங்க பண்ணிட்டு போயிடுறேன்ட்டாங்க. ஆனா மாநில அரசு தான் இதுல சதி பண்ணுது. என்ன பண்றாங்கன்னா, பன்னூர் பகுதியா பரந்தூர் பகுதியா கடைசி முடிவு வராங்க. தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் பன்னூர் பகுதியும் பரந்தூர் பகுதியும் 2த்தையும் எடுத்து ஒப்பீடு பண்றாரு. ஒப்பீடு பண்ணி மத்திய அரசு கிட்ட ஒரு நாள் போறாங்க. அது தகவல் செய்தி எல்லாம் வந்தது. பரந்தூர் விமான நிலையம், விமான நிலையம் எங்க அறிவிக்கப்படும், ஓரிரு நாளில் வரி போறது. அப்ப அங்க போய் என்ன நடக்குதுன்னா, பன்னூர் பகுதிக்கும் பரந்தூர் பகுதிக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, உண்மையாவே சார் அவங்க அரசு அளித்த தகவலின்படி பன்னூரில் எந்த நீர்நிலைகளும் இல்லை. பரந்தூரில் 26% நீர்நிலை, இங்க நீர்நிலை இருக்கு, அங்க நீர்நிலை இல்ல. 26% நீர்நிலையா தான் இருக்கு. நீர்நிலை பரந்தூர்ல இருக்கு, ஆனா பன்னூர்ல நீர்நிலைகள் இல்லை, நீர்நிலை பாதிப்புகள் இல்லை, அங்க நஞ்ச நிலங்கள் இல்லை. ஆனா மொத்தமே இங்க நஞ்ச நிலம், கையகப்படுத்தக்கூடிய அத்தனை ஏக்கரும் நஞ்ச நிலம். இப்படி பன்னூர் தான் உகந்த பகுதியா இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பன்னூர் பகுதி உகந்த பகுதியா இருக்கு, பரந்தூர் பகுதி உகந்த பகுதி இல்ல. விவசாயிகள் பாதிக்கக்கூடிய பகுதியாகவும் நீர்நிலைகள் அழியக்கூடிய பகுதியாகவும் பல சவால்கள் நிறைந்த பகுதியாகவும் இருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன விஷயம்னா, இந்த கைட்லைன் வேல்யூ என்று சொல்லக்கூடிய பகுதி பன்னூர்ல வந்து அதிகமாகவும் பரந்தூர்ல குறைவா இருக்கிறதுனாலையும், பன்னூரை சுற்றி ஏற்கனவே 2008 மதிப்புமிகு முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் ஐயா அவர்கள் பீரியட்ல பன்னூர் பகுதி தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்ப பன்னூர் பகுதியை தேர்ந்தெடுத்து ஏதோ ஒரு வகையில் அம்மா ஆட்சி மாற்று ஆட்சி வரும்போது அதை நிறுத்துறாங்க. அப்பவே தெரிந்தவர்கள் அங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க ஏர்போர்ட் இந்த பகுதியும் ஏதோ ஒரு பகுதியில வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. விஐபிங்க, முக்கிய விஐபி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நிலத்தை வாங்கக்கூடியவங்க, அந்த நிலத்தை வாங்கக்கூடியவங்க எல்லாம் வாங்கி பெரிய பெரிய அளவெல்லாம் வளர்ச்சி போட்டதுனால பன்னூர்ல அவர்களுக்கு சில இடர்கள் இருக்குது. அவங்க பகுதியே போகும், விமான நிலையம் வந்தா அங்க தன்னுடைய பகுதியெல்லாம் அழிய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பன்னூரை கைவிட்டுட்டாங்க. பன்னூர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பரந்தூரை தேர்ந்தெடுத்துட்டு பரந்தூர் விமான நிலையத்தை கட்டிட்டா, தான் பகுதி ஒரு 7 கிலோமீட்டர்ல இருக்கு பன்னூர் பகுதி. இது சமையான ஒரு விலையில போய் பயங்கரமான ஒரு லாபத்தை கொடுக்குங்கிற அந்த லாப நோக்கத்தை தவிர தமிழ்நாடு அரசின் வளர்ச்சி திட்டம் பரந்தூரை முடிவு பண்றாங்க சார். இதுதான் உண்மை. சுத்தி இடத்தை வாங்கி போட்டுட்டு தயார் நிலை ஆயிட்டு பரந்தூரை நம்ம டிக் அடிச்சுட்டா பன்னூரை நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நிறைய வளைப்போயும் தான் வளர்ச்சி அடையலாம். தமிழகத்தின் வளர்ச்சி அல்ல, தன் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு முன்னாள் ஆட்சியாளர்கள் முடிவு செய்ததுதான் பரந்தூர் பகுதி. இதை நாங்க கொண்டு போய் எந்த அது விஷயமா ஒரு கமிட்டி கூட்டம் போட்டிருந்தாங்க. நீங்க அதுல வந்து சந்திச்சு ஒரு பெரிய விளக்கத்தெல்லாம் கொடுத்துருந்தீங்க. என்ன தகவலை சொல்லியிருந்தீங்க? ஐயா, நாங்க என்ன பண்ணோம்னா, திமுக அரசு ரொம்ப நெருக்கடிகளை கொடுக்குது, எப்படியாவது இந்த பரந்தூர் பகுதியில் விமான நிலையத்தை ஏற்படுத்தணுன்ற நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ நாங்க ஒரு போராட்ட குழுவை உருவாக்கி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை செய்யறோம் சார். தொடர்ந்து விதவிதமான போராட்டங்கள், மொட்டை அடிக்கும் போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம், நீர்நிலையில் இறங்கும் போராட்டம், சாலை மறியல், உண்ணாவிரதம், என்னென்ன போராட்ட களம் இருக்கிறதோ அத்தனை போராட்ட களத்தையும் நாங்கள் காண்கிறோம். போராட்ட குழு முன்னெடுக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய மதிப்புமிகு சகோதரர் சீமான் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஐயா அவர்கள், இப்படி எல்லா கட்சி தலைவர்களும், அதாவது அதிமுக திமுக தவிர மற்ற அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ஐயா அவர்கள், இவங்கெல்லாம் வந்து களத்துக்கு நேர்ல வராங்க. பல வகையில போராட்ட குழுக்கு உதவி செய்யறாங்க, முன்னெடுக்கிறாங்க, போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள். இங்க மாநில அரசு கைவிடணும்னு கேட்டுக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது போராட்ட தீவிரம் அடையும் போது காஞ்சிபுரத்தினுடைய முன்னாள் ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய இந்த மதிப்புமிகு சகோதரி ஆர்த்தி அம்மா அவர்கள் இந்த போராட்ட குழுவினுடைய அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு நம்ம அமைச்சர் பெருமக்களை தலைமைச் செயலகத்தை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவங்க உண்மையாவே வந்து போராட்டக்காரர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு பாலமாக இருந்தாங்க என்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு மிக சிறந்த ஒரு மாவட்ட ஆட்சியாளராக இருந்தாங்க. எங்களை கூட்டுட்டு போய் 2 முறை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களை சந்திக்க வைத்தனர். அப்பொழுதுதான் ஐயா நாங்கள் ஏன் நாங்கள் போராடுகிறோம், அங்க என்ன சவால்கள் இருந்தது,
ஏன் நாங்கள் போராடுவதின் அர்த்தம் என்ன, எதற்காக நாங்கள் மிகப்பெரிய அளவில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம் என்பதை சாட்சியங்களோடு ஆதாரங்களோடு நாங்கள் ஆவணங்களோடு அமைச்சர் பெருமக்களிடத்துல கொடுக்கிறோம். தலைமைச் செயலர் அதாவது நிலம் நீங்க எடுக்கிறீங்க, அது முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறோம், இல்லைன்னா கொடுத்துட்டு போறதுல பிரச்சனை இல்லை, ஆனா இதுல ஏன் கொடுக்க கூடாதுன்னு போராடுறோம் காரணத்தை சொல்றீங்க. அதுதான் சார், அதுதான் நீங்க அழகா சொன்னீங்க. அதாவது இங்க விமான நிலையம் உருவாக்கக்கூடிய பகுதி இல்லை. நாங்கள் வளர்ச்சி திட்டத்துக்கு நாங்க குறுக்கலாம் இல்ல, ஆனா இந்த பகுதியை தேர்ந்தெடுத்துட்டீங்களே தவறானதாச்சே என்னென்ன அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களா அவங்க கிட்ட பதிவு பண்றது என்னன்னா, ஐயா இது மாதிரி பாலாற்று அணைக்கட்டு பகுதி காவேரி பக்கத்துல இருக்கு. பாலாற்று அணைக்கட்டு, பாலாறு எங்க உருவாகுதோ அந்த பாலாறு டிராவல் பண்ண பகுதியில காவேரி பக்கத்துல ஒரு அணைக்கட்டு பகுதின்னு வச்சிருக்காங்க. பாலாற்றின் உபரி நீர் அந்த அணைக்கட்டு பகுதியில வெளியே வந்து அங்கிருந்து ஒரு 45 கிலோமீட்டர் அந்த கால்வாய் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பல்லவ மன்னன் கம்பவர்மனால் கட்டப்பட்ட ஒரு கால்வாய், அமைக்கப்பட்ட ஒரு கால்வாய், கம்பன் கால்வாய். அந்த கால்வாய் டிராவல் பண்ணும்போது அந்த தண்ணீர் சுமந்துகிட்டு வரும்போது அதிகப்படியான வெள்ளை நீரோ உபரி நீரோ சுமந்து வந்து ஏரிகளை 85 ஏரிகளை நிரப்பிக்கிட்டு 85 ஏரிகளை நிரப்புது வழிநெடுக கால்வாய், ஒரே கால்வாய் 85 ஏரிகளை நிரப்பிக்கிட்டு நீரிகளை நிரப்பிக்கிட்டு திருப்பரங்குன்றம் ஏரியை அது அடையுது. திருப்பரங்குன்றம் ஏரியினுடைய உபரி நீர் செம்பரம்பாக்கம் அடையுது. செம்பரம்பாக்கம் சென்னைக்கு குடிநீர் பலமா இருக்கு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அதிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் திறக்கப்படும் போது அது கடலில் கலக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கையும் தடுக்கிறது, நீர்நிலைகளையும் ஃபில் பண்ணுகிறது, வேளாண்மையும் பெருக்குகிறது, குடிநீர் பஞ்சத்தை தீர்க்கிறது, விவசாயம் செழிக்கிறது. அப்போ நம்ம முன்னோர் தமிழர் முன்ன இருந்த அந்த ஆட்சி அரசாங்கம் பல்லவ மன்னன் எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வேளாண்மை செழிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த மாதிரியான ஒரு திட்டம் யாரும் பண்ண முடியாது சார், நிச்சயமா பண்ண முடியாது. கமிட்டியை நாங்களும் மீட் பண்றோம். மீட் பண்ணி ஒரு மச்சேந்திரன் தலைமையிலான கமிட்டி, ஐஐடி நிபுணர்கள், நீரியல் நிபுணர்கள் கமிட்டியை ஆதாரங்களோட மேப்போட ஒவ்வொரு கிராமமும் எப்படி பாதிக்கப்படுது, எப்படி நீர்நிலையில பாதிக்கப்படுது, அந்த கால்வாய்கள் எப்படி வருதுங்கிற ஆவணங்களோடு சொன்னேன் சார். எல்லா ஆவணங்களையும் வாங்கிக்கிட்டார், மொத்தமா நாங்க கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவரு ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குறாரு. ஆனா அந்த அரசாங்கம் அது வெளியிடவில்லை, அது ரகசிய ஆவணமாக. நீங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேட்கலாமே. கேட்டோம் சார், கேட்டோம். நாங்க கேட்கறதுக்கு ஆமா நாங்களும் கேட்டோம், பல சமூக ஆர்வலர்களும் கேட்டாங்க. கேட்டதுக்கு என்ன ஆன்சர்னா, இந்த அறிக்கை வெளியானால் மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சி பாதிக்கும். புரியல சார். அறிக்கை போட்டதே விவசாயிகளுடைய கோரிக்கைக்காக தான். அங்க உகந்ததா உகந்தது இல்லையா சொல்ல போறீங்க. என்ன சொல்லி இருக்குன்றது விவசாயிகள் சொல்ல வேண்டிய கட்டாயம் அரசாங்கம் இருக்கு. ஏன் தொழில் வளர்ச்சி பாதிக்கும்? மாநில அரசின் தொழில் வளர்ச்சி பாதிக்கும்னா அப்ப அவர் என்ன கொடுத்திருப்பாரு, இங்க வானாங்கிறார். அதை வெளிப்படுத்தினா அரசாங்கத்துக்கு அசிங்கன்னு சொல்லிட்டு அதை வெளிப்படுத்தவில்லை. இப்படி எல்லாம் கொடூரம் சார். இந்த கம்பன் கால்வாய் தடுக்கிறதுனால செம்பரம்பாக்கம் சென்னை குடிநீர் தடுக்குது, அது பாதிக்கப்படுதுங்கிறது ஒரு பிரச்சனை. இடையில 2 ரன்வே போட்டுக்கிறீங்களே, நீங்க டிசைன் பண்ணிக்கிறீங்களே, அது நடுவுல ஒரு ஓட போது இதை தடுத்தீங்கன்னா கட்டிடங்களால அந்த நீங்க சென்னைக்கு வெள்ளம் வருது அதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு 30-40 கிராமங்கள் வெள்ளத்துலதான் மிதக்கும். ஏன்னா நீங்க இந்த 5000 ஏக்கர் பவுண்டரியை தடுக்கிறீங்க, நடுவுலதான் இந்த ஓட போகுது. இந்த ஓடையை தடுத்தீங்கன்னா என்ன இழப்புன்னு உங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். நாங்க சொன்னோம் அந்த ஓட நடுவுல வருது. ஏரிகள் நிறைய போது பொதுவா கோடியை திறந்து விடுவாங்க, ஒரு பக்கம் கோடி உபரி நீரை வெளியேற்றுவாங்க. அந்த மாதிரி வெளியேறக்கூடிய அந்த ஓடை வழியா எங்க போகுதுன்னு சொல்றீங்க? அதுதான் சார் கூவம் ஏரிக்கு போகுது. கூவம் ஏரிக்கு போயிட்டு அங்கிருந்து ஆத்துல எந்த டிசைன்ல நீங்க அதை தடுக்கிறீங்க, அதுக்கான மாற்று என்ன? ஒண்ணுமே இல்ல. இல்ல சார், எதுவுமே அவங்க கிட்ட டீம் கிட்ட சொல்றீங்க. டீம் கிட்ட அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை அமைச்சர் சொல்றாங்க. அமைச்சர் ஆச்சரியப்படுறாங்க.